ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிப்பியை நம்ம கருப்பு உளுந்து வச்சு தான் செய்ய போகிறோம். கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இதை கொடுத்துட்டே வரலாம். 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எள்ளும் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இந்த சின்ன பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன், 50 கிராம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். இந்த கருப்பு எள்ளும் எலும்புகளுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியது தான். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கருப்பு உளுந்து வாஷ் பண்ணினதை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். நல்ல வாசம் வர்றது வரை வறுத்து எடுக்கணும். இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவுனால் வீட்டில் தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்கூல் லீவ் டைமில் தான் நிறைய பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளுக்கும் இந்த கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய எல்லா பலகாரமும் கொடுத்துட்டு வரலாம். கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இனி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும். மறுபடியும் அதே கடாயில் எள்ளு வாஷ் பண்ணினதையும் போட்டுட்டு அதையும் வறுத்தெடுக்கலாம். வாஷ் பண்ணினதுனால ஈரமாட்டு இருக்கும். ஈரம் போனதும் படபடான்னு பொரிஞ்சு வரும். அது வர எள்ளை அடுப்பில் போட்டுக்கிடணும். போதும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து பிள்ளைங்களுக்கு உருண்டை பிடிச்சி கொடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து பொடிச்சதுக்கு அப்புறமா எள்ளையும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். எள்ளில் எண்ணெய் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட்டுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டி தான் ரொம்ப நல்லது. பெருசாட்டு இருக்கக்கூடிய கருப்பட்டியை நான் உடச்சி எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு எள்ளுக்கு கூடவே சேர்ந்து பொடிச்சு எடுத்தாச்சு. இனி கருப்பு உளுந்து பொடிச்சதையும் சேர்த்து ஒருக்க மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பொடிச்சாச்சு. இது ஆறுனதுமே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நான் அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இன்றைக்கி உருண்டை பிடிக்க போகிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிச்சுன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு இதை உருண்டை பிடிக்கலாம். நெய் அதிகமாக ஊற்றினா தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாகிட்டு வரும். நமக்கு போதும் அப்படின்ட்டு தான் நான் குறைவாக ஊற்றிருக்கேன். அதனால் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போது ஈஸியாட்டு நமக்கு உருண்டை பிடிக்க வந்துடும். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. தேவைக்கு மட்டும்தான் இதை மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். மீதி டப்பாவில் போட்டு அப்படியே வச்சுக்கிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி உளுந்தம்பால் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. கருப்பு உளுந்து உருண்டை சூப்பராட்டு செய்தாச்சு. இதே மாதிரியே நீங்களும் செய்து உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.